வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு எள்ளுருண்டை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு கப், இந்த கப் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கப்புக்கு 2 கப்பு எள், 1 கப் நிலக்கடலை, 1 கப் பொரிகடலை, 1/4 கப் பாதாம், அப்புறம் பனை வெல்லம் 1 கப்பு, கொஞ்சோண்டு வெள்ளை எள். உங்களுக்கு வேணும்னா ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும், இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க எல்லாத்தையும் தனியாக வறுத்து பொடி பண்ணி வைக்க போகிறோம். வெல்லத்தை கருப்பட்டியை தனியாக வச்சுருவோம். இப்போ மற்றது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டோம், வாங்க பார்ப்போம். பாதாமை வறுத்தாச்சு, எல்லாத்தையுமே வறுத்து தனியாக வறுத்தாச்சு. வறுத்துட்டு தனியாக பொடி பண்ணிக்கிறோம். எல்லாம் நைஸாக அரைச்சிருங்க, பொரியலையும் நைஸாக அரைச்சிருங்க, நிலக்கல்லையுமே நைஸாக அரைச்சி வச்சுருங்க. வெள்ளை எள்ளை வந்து அரைக்க வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. முழுசாக தான் நம்ம லாஸ்ட்டில் உருண்டை பிடிக்க போகும்போது போட போகிறோம். அதே மாதிரி தான் பாதாமையும் கொஞ்சம் 1 2 நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதையுமே லாஸ்ட்டில் உருண்டை பண்ணும்போது தான் போடுவோம். அப்புறம் பனை வெல்லம் தயாராகிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த பனை வெல்லத்தையும் எள், பொரிகடலை, நிலக்கடலையை மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. அடித்தோடனே உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். நம்ம இதில் கொஞ்சம் பொரிகடலை கூடுதலாக போட்டுட்டேன், அதனால் எனக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பதம் வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் கொஞ்சோண்டு எள்ளையும் நிலக்கடலையும் வறுத்து பொடி பண்ணிவிட்டு இதில் போடுங்க, நல்லா வந்துடும். ஏன்னா ரெண்டுலேயுமே ஆயில் தன்மை இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால நல்லா வரும் பிடிக்கிறதுக்கு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம பாதாம் 1 2 அடித்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பை போட்டுருங்க. அப்புறம் வெள்ளை எள்ளையும் போட்டுருங்க. இப்போ உருண்டை பண்ண போகிறோம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா அரைச்சி போட்டேன், அதனால் நல்லாவே வந்தது. உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். பார்த்திங்களா, நல்ல சூப்பரான எள் உருண்டை தயாராகிடுச்சு. நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சின்ன லைக்கை அப்படி போட்டுவிட்ருங்க. இப்போது எள்ளில் என்னென்ன சூப்பர் பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியுமா நண்பர்களே? பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது எள். அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து சரி பண்ணிடும். அப்புறம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸையும் கூட சரி பண்ணுது. நிறைய அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அதனால் ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு உருண்டை பெண் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அது நிலக்கடலையும் அதே மாதிரி சொல்லவே வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நரம்பு மண்டலம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய ப்ரோட்டீன் வேறு இருக்குது. பொரிகடலையில் அயனும், நார்ச்சத்து, கால்சியம் எல்லாம் இருக்குது. அது மாதிரி கருப்பட்டிலையும் அயன் இருக்குது, பாதாம்லேயும் நிறைய கால்சியம் இருக்குது. அதனால் இந்த ஹெல்த்தியான உருண்டையை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஹெல்த்தியாக இருப்போம். பாய்.